masterpiece. You can't cover me. I'm a masterpiece. You can't cover me. Can't cover me. Can't cover me. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 1 pot ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 வெங்காயம், 1 தக்காளி எல்லாமே ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு மட்டன் பெரட்டல் இல்லைனா ஒரு ஃப்ரை, ஒரு செமை கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் வந்து எல்லா மசாலாஸும் மஞ்சத்தூள், சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப, பெப்பர், சீரகத்தூள், சோம்புத்தூள், ஸோ எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் அண்ட் ரெட் சில்லி பவுடர் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து க்ரீன் சில்லிஸ்லேயும் தேவையான ஸ்பைஸ் நமக்கு இறங்கும். ஸோ அதை பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக பட்டை தூளும் ஏலக்காய் தூளும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 to 3 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து 1 pot ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். நெக்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சம் தேவையான வாட்டர் நான் வந்து 1 to 2 cups வாட்டர் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம அப்புறமா லேட்டராகவும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை வந்து மட்டன் வேகிற அளவுக்கு டைம் கொடுத்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 30 to 40 minutes ப்ரெஷர் குக் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து போன்லெஸ் மட்டனும் எடுத்துக்கலாம். நான் வந்து வித் போன் தான் எடுத்திருக்கேன் மட்டன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு செமை கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் ஸ்டவ் ஆன் மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 5 to 10 minutes திருப்பி குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை குக் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 5 to 10 minutes குக் பண்ணி எடுத்துட்டேன். லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே டெலிஷியஸான மட்டன் செமை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஜஸ்ட்டு ஒயிட் ரைஸ் இல்லைனா கொஞ்சமாக ரசம் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வண்டர்ஃபுல்லான ரெசிபியோட உங்களை அகைன் மீட் பண்ணுறேன். Until then, take care, stay safe and bye. Subscribe to my channel. Baby, take your guard down. It's